இன்றைக்கு உம்ரா என்கின்ற பெயரில் கூட்டம் கூட்டமாய் உம்ராவை செய்துவிட்டு நாயகத்தை காணுவதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த வழிமுறையை நாமும் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய இந்த நூருல் ஹுதாவோடு மிக நெருக்கமாக தொடர்பில் இருக்கின்ற ஃப்ளை நுஜூம் உம்ரா டூர் டிராவல் உங்களுக்கு தெரியும். ஃப்ளை நுஜூம் உம்ரா டூர் டிராவலினுடைய ஒவ்வொரு பயணத்திற்கான வழிகாட்டு அந்த விவரம் நம்மளுடைய நூருல் ஹுதா மதரசாவில் வச்சுதான் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அருமை தாய்மார்களே, நவம்பரிலும் டிசம்பரிலும் அடுத்தடுத்த மாதங்களிலும் தொடர்ந்து ரசூலுல்லாஹுவை ஜியாரத்து செய்வதற்காக அழைத்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த நல்ல செய்தி இப்ப நாம சொல்லிக்கணும். ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத்தை பெற்று தரக்கூடிய ஜியாரத் என்கின்ற அந்த ஜியாராவை தன்னுடைய உம்ரா பயணத்தோடு கட்டாயமாக ஆக்கி கொண்டு நாம் அழைத்து செல்கிறோம். எல்லா குரூப்பும் அழைத்து செல்லும் தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. எனவே நாம் நமக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளை நுஜூமையும் இந்த நூருல் ஹுதாவின் ஒரு அங்கமாய் இருக்கின்ற ஃப்ளை நுஜூமையும் இங்கே நினைவுபடுத்துகிறோம். நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை முழுமையாக பெற்று தருகின்ற ஜியாரா பயணம், உம்ரா பயணத்தை ஃப்ளை நுஜூம் உங்களுக்கு சிறப்பான முறையிலே வழிநடத்தி சிறந்த ஆளுங்களை கொண்டு இப்பொழுது நம்மிடத்திலே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியமிக்க மௌலவி அல் ஹாஃபில் சதகத்துல்லாஹ் பாந்தவி ஹதரத் அவர்களும் கூட டிசம்பர் மாதம் தன்னுடைய வழிகாட்டுதலில் 40 பேர்களை இன்ஷா அல்லாஹ் ஃப்ளை நுஜூம் வாயிலாக அழைத்து செல்ல இருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை இங்கே நாம் சொல்கிறோம். நமக்கு எல்லாம் இங்கே தேவை நாயகத்தின் ஷஃபாஅத் வேண்டுமா? கண்மணி நாயகத்தை கனவில் காண வேண்டும், நாயகத்தினுடைய கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான். நாயகத்தை நம்மளுடைய வாயில் எப்பொழுதும் சிந்தையில், வாயில், நம்மளுடைய செயல்களில் வைத்திருப்போம். வல்ல ரஹ்மான் கண்மணி நாயகத்தின் ஷஃபாஅத்தை நம் அனைவர்களுக்கும் கட்டாயமாக்கி தருவானாக என்று துஆ செய்து உரையை நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் இப்போது நமக்கு மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக கண்ணியத்திற்குரிய தம்பி சதகத்துல்லாஹ் பாந்தவி ஆலிம் பெருந்தகை அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم اجعلهم رفقائي في الجنة اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى عدد ما تحب وترضى اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த சிறப்புமிகு நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்மை அவனுக்கு பிடித்தமான நன்மக்கள் கூட்டத்திலே என்றும் சேர்த்து கொண்டு அனைத்து விதமான மன கஷ்டங்களை விட்டும், நெருக்கடிகளை விட்டும், உடல் சுகவீனங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் காத்து ரட்சிப்பானாக.
அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதத்திற்குரிய ரவுதா ஷரீஃபையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற, ஹஜ் செய்கிற, உம்ரா செய்கிற, ஜியாரத் செய்கிற நசீபை நம் யாவருக்கும் தந்து கொண்டே இருப்பானாக. நம்முடைய ஆத்மா அடங்கும் நேரம் கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்ன நிலையிலே நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம் யாவரையும், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், கணவன்மார்கள், பிள்ளைகள், நமக்கு கற்றுக் கொடுத்த உஸ்தாத்மார்கள், நம்முடைய முன்னேற்றத்திற்கு பின்புலமாக இருந்த அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மதரசா நூருல் ஹுதா நிஸ்வானின் போற்றுதலுக்குரிய முதல்வர் அவர்களே, இந்த சிறப்புமிகு மீலாது விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கிற எங்கள் எல்லோருக்கும் மார்க்க கல்வியின் அஸ்திவாரமாக, வழிகாட்டியாக, பின்புலமாக இருக்கிற ஆசிரியர் தந்தை ஹஜரத் கிப்லா அவர்களே, சிறப்பானதொரு கிராத்தை, திருக்குரானினுடைய அந்த கிராத்தை ஓதிவிட்டு சென்றிருக்கிற மரியாதைக்குரிய காரி சாஹிப் ஹஜரத் பெருந்தை அவர்களே, எனக்கு முன்னால் அழகியதொரு துவக்க உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை முத்தையா நகர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய போற்றுதலுக்குரிய தலைமை இமாம் ஹஜரத் பெருந்தை அவர்களே, மற்றும் உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் மூலமாக சிறந்த நற்பலனை நம் யாவருக்கும் தந்துவிட வேண்டும் என்கின்ற ஆக்கிரகத்தோடு, எண்ணத்தோடு என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். முற்றத்து மல்லிகை மணக்காது என்று ஹஜரத் பெருந்தகை சொன்னார்கள். எனவே வெளியூரில் இருந்து அழைத்திருக்கிறோம் என்று. முற்றத்து மல்லிகை மணக்காவிட்டாலும் வீட்டுக்கு அழகே முற்றத்து மல்லிகை தான். வீட்டின் முகப்பே அந்த அழகுதான். வெளியூர் எப்பொழுதும் வெளியூர் தான். எனவே எங்களுக்கெல்லாம் கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் முன்னால் இருக்கும் பொழுது அறிவிலும் வயதிலும் மிக குறைந்தவனாக இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு மத்தியிலே பேச படிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நசீபை நமக்கு தர வேண்டும் என்ற துவாவோடு சில விஷயங்களை சொல்ல விளைகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய 1500வது மீலாது இது. உலகெங்கிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் வாழ்ந்து மறைந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு பின்பும் இன்றும் பேசப்படுகிறார்கள், கொண்டாடப்படுகிறார்கள், நினைவு கூறப்படுகிறார்கள், பின்பற்றப்படுகிறார்கள் என்றால் நமக்கு கிடைத்த தலைவர் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம் என்பதை இதிலிருந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ தலைவர்கள் உலகத்திலே வந்தார்கள், சொன்னார்கள். அவர்கள் கொண்டு வந்த கொள்கைகள், அவர்கள் எடுத்து வைத்த அந்த விஷயங்கள் அவர்கள் வாழும் காலத்திலேயே அதிலே சாதிக்க முடியவில்லை. சில நபர்கள் அவர்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்பு அவர்கள் சொன்ன செய்தியும் அவர்கள் எடுத்து வைத்த கொள்கைகளும் அப்படியே காத்தோடு காத்தாய் பறந்து போய்விட்டது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவத்தோடு இந்த 15 நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் அழிவு நாள் வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசப்பட்டு கொண்டும் பின்பற்றப்பட்டு கொண்டும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்குத்தான் நாம் இங்கே விழா எடுத்திருக்கிறோம். அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லி நான் துவங்குகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிறது. மதரசாவிலே மிகச்சிறப்பான மார்க்க கல்வி சொல்லித்தரக்கூடிய இடம், அல்லாஹ் ரசூலை நினைவு கூறக்கூடிய இடம், அல்லாஹுவின் அருள் வேதமாம் அல் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இடம், அந்த வசனங்களை உள்வாங்கி மனனம் செய்து அதை செரித்து சிந்திக்கக்கூடிய இடம். இந்த இடத்திலே நாம்
மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், அதை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், அவர்களுடைய பெற்றோர்கள், உறவுகள் அக்கம் பக்கம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் இருப்பது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த ஒத்தை வார்த்தை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வேண்டி எடுக்கிற விழா என்பதனாலே இது பரக்கத் பொருந்திய விழா, இதிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆவலோடும் உந்துதலோடும் தான் நாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, இந்த முஹப்பத் என்ற ஒன்று மட்டும்தான் நம்மை உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறச் செய்யும். முஹப்பத் மட்டும்தான் நம்மை கரை சேர்க்கும், துன்யாவிலும் கரை சேர்க்கும், நாளை மறுமையிலும் கரை சேர்க்கும். ஹஜ்ரத் சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வார்த்தையிலே சொல்வதானால், மதீனா 2 தடவை சந்தோஷத்தில் அப்படியே குலுங்கியது. ஒட்டுமொத்த மதீனா மக்களும் சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போனாங்க. 2 நேரம் அது. ஒன்று, எங்கள் நாயகம் மதீனாவுக்குள்ளே வந்த நாள், அன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி மாதிரி அந்த மகிழ்ச்சி எங்களால் அளவிடவே முடியாது. உச்சபட்சமான ஆனந்தம், எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம். காரணம், மக்காவில் பிறந்து 53 ஆண்டுகள் வாழ்ந்து எங்கள் நபி எங்கள் ஊருக்கு வந்தார்கள், எங்களோடு இனிமேல் இருக்க போகிறார்கள், எங்களில் ஒருவராக ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நசீபும் எங்கள் மண்ணுக்கு கிடைத்திருக்கிறது என்ற காரணத்தினாலே மதீனாவின் மக்கள் எல்லாம் குதூகலப்பட்டார்கள், ஆனந்தப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் அன்பளிப்புகளை கொண்டு போய் கொடுத்து வரவேற்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, 2வது நாள் மதீனா மொத்தமும் மகிழ்ச்சியில், ஆரவாரத்தில், சந்தோஷத்தில் பொங்கிய நாள் எதுவென்றால், ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், மத்தஸ்ஸா, மறுமை நாள் எப்பொழுது வரும், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் அதுக்கு பதிலாக இப்ப வரும் அப்ப வரும்ன்றத சொல்லிடாம, வமா அஅதத்த லஹா, அந்த மறுமைக்காக உங்களிடத்தில் என்ன தயாரிப்பு இருக்கிறது, மறுமை எப்போ வரும் கேக்குறீங்களே, உங்களிடத்தில் என்ன தயாரிப்பு இருக்கிறது அதை எதிர்கொள்ள. அப்ப அந்த கேள்வி கேட்ட சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மா அஅதத்து லஹா கஸீர ஸலாத்தின் வலா ஸகாத்தின் வலா ஸதகத்தின் வலா திலாவத்தில் குர்ஆன், அதிகமான தொழுகையோ, அதிகமான நோன்போ, அதிகமான ஜக்காத்தோ, தான தர்மமோ, அதிகமான திருக்குர்ஆனுடைய அந்த வாசித்தலோ என்னிடத்தில் இல்லை. ஆனால் என் உள்ளத்தில் அல்லாஹ்வின் பிரியமும் அல்லாஹ்வின் ரசூலின் பிரியமும் உங்களுடைய நேசமும் நிரம்பி இருக்கிறது. உங்கள் இருவரின் நேசம் எங்கள் உள்ளத்தில் நிரம்பி அப்படி பொங்கி இருக்கிறது என்று அந்த நபித்தோழர் சொன்ன சமயத்திலே ஹஜ்ரத் சய்யிதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடே அல்லாஹ் நாளை மறுமையில் சேர்த்து வைப்பான். யாரை ஒருவர் நேசிப்பாரோ அவரோடு தான் நாளை மறுமையிலே அவர் இருப்பார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனால எல்லாத்துக்கும் சந்தோஷம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஏன்னா உடலால் சக்தி பெற்ற பல சஹாபாக்கள் இருந்தாங்க, ஜிஹாதுக்கு போனாங்க, ஜிஹாதினுடைய நன்மையை பெற்றுக் கொண்டாங்க. ஆனால் போக முடியாத சில உடலால் பலவீனப்பட்டவர்கள், நோயினால் வீட்டிலே முடங்கியவர்கள், பெண்கள், அவங்களால ஜிஹாதுக்கு போக முடியாது. பொருளாதாரத்தில் பலம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்கள் பொருளாதாரத்தை கொண்டு நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டே இருந்தார்கள். சையத்னா அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு போன்று, சையத்னா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்களை போன்று இன்னும் எண்ணற்ற சஹாபாக்கள் பொருளாதார செழுமையை கொடுத்திருந்தான் அல்லாஹ். அதை வழங்கி வழங்கி அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மையை பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. எங்களால் பொருளாதாரத்தில் பெரும்பாலும் நிறைய பொருளாதாரம் பெறாதவர்கள் எல்லாம் எங்கள் எல்லாருக்குமான சிறப்பு செய்தியாக ரசூலுல்லாஹ்வின் பிரியம் மட்டும் எங்கள் எல்லோருடைய கல்புகளிலும் இருந்தது. எனவே எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம். காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஜிஹாதுக்கு போய் கடந்து கொள்ள முடியலையே என்ற ஏக்கம் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா எங்க உள்ளத்திலெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் இருக்குது, அல்லாஹ்வுடைய பிரியம் இருக்கிறது. எனவே இது எங்களை நிச்சயம் நாளை மறுமையிலே அவர்களோடு சேர்த்து வைக்கும் என்கின்ற அந்த ஆசையில், அந்த குதூகலத்தில் மதீனா மொத்தமும் சந்தோஷப்பட்டது என்று சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸை பார்த்தோம். எனவே முஹப்பத் தான் இந்த உலகத்திலும் நம்மை உள்ளபடியே வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைக்கும். நாளை மறுமையிலும் அல்லாஹ்வின் ரசூலுடைய
அந்த நெருக்கத்தையும் அவர்களினுடைய அந்த சகவாசத்தையும் நமக்கு கொடுக்கும். அதற்காக வேண்டிதான் மீலாது விழாக்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை இன்னும் நாம் மெருகேற்றிக் கொள்வதற்கு, இன்னும் நாம் நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக விதைத்துக் கொள்வதற்கு. சொல்வார்கள் இல்லையா அரபியிலே, சில நேரங்களிலே காதல் இருக்கிறதே கண்ணை மறைக்கும், காதை செவிடாக மாற்றிவிடும். உள்ளபடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்கக்கூடிய காதல் இருக்கிறதே, அந்த பிரியம் இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை சொல்லித் தரும். சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் அந்த முஹப்பத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் இன்னும் நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நம்முடைய அந்த இஷ்கை, நம்முடைய அந்த பிரியத்தை இன்னும் புதுப்பித்துக் கொள்வோம். அதன் வழியாக நபிகளோடு இன்னும் நாம் நெருங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வோடு இன்னும் நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். அதற்கு இது வழிவகை செய்யும் என்ற எண்ணத்திலே நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டுகிறேன். நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சஹாபா பெண்மக்களிலே பெண்களில் ரொம்பவும் வீரதீரமான பெண்மணி. சஹாபிய பெண்களின் பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் வீரத்தின் விளைநிலங்களாக நிறைய பெண்கள் இருந்திருக்கிறாங்க. பெண்களால என்ன முடியும், எங்களாலெல்லாம் வெளியே போக முடியுமா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுக்கலை மட்டும்தான், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான் என்று சொல்லி முடங்கிவிட முடியாது. பெண்கள் நினைத்தால் எதையும் சாதித்து காட்ட முடியும். அதற்கு மிகச்சிறந்த சான்றுகள் இருக்கிறது. நாம் வாழும் காலத்திலேயே அந்த சான்றுகளை சொல்ல முடியும். சஹாபா பெருமக்களுடைய காலத்திலும் சொல்ல முடியும். சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னைக்கு உலகம் முழுக்க ஆயிஷா அம்மா பேசப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஹதீதுகளை, அவர்களுடைய அந்த நபிமொழிகளை இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்து இந்த உம்மத்துக்கு மார்க்க விஷயங்களை எல்லாம் கொண்டு சேர்த்த பெருமையிலே ஆயிஷா அம்மாவுடைய ரோல் மிக முக்கியமானது. நாயகத்தினுடைய ஹயாத்துக்கு பின்பு சற்றேறக்குறைய 60 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள். 60 ஆண்டு கால வாழ்க்கையில அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பெண்ணால் என்ன செய்து விட முடியும் என்ற கேள்விக்கு பதிலாக அண்ணன் ஆயிஷா அம்மாவுடைய வரலாறு நமக்கு காட்சி அளிக்கிறது இல்லையா? அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த வாழ்க்கையெல்லாம் மொத்தமும் தான் நபியிடத்திலிருந்து படித்த அந்த விஷயத்தை சஹாபாக்களுக்கு, தாபீன்களுக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பண்டிதராக, ஆசிரியராக இருந்தார். பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் கூட ஆயிஷா அம்மாவிடத்தில் தான் சந்தேகம் என்றால் வந்து நிற்பார்கள். ஏனென்றால் நபியோடு அவர்கள் சற்றேறக்குறைய 9-10 ஆண்டு கால வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். அப்ப நேரம் வந்து ஆயிஷா அம்மா நினைப்பாங்க, ஆயிஷா அம்மா விளக்கம் சொல்லுவாங்க. என்ன சந்தேகம் என்றாலும், எந்த பெரிய ஒரு நெருக்கடியான நிலையாக இருந்தாலும், பெரும் சஹாபாக்கள், கல்வியின் கடலாக இருந்த சஹாபாக்கள் கூட ஆயிஷா அம்மாவிடத்தில் வந்து நிற்பாங்க. இப்படி எல்லா துறைகளிலும் சஹாபிய பெண்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வீரத்தின் விளைநிலமாக இருந்தவர்கள் நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா. உஹது யுத்தத்தை பற்றி பேசும் பொழுது 2 பேரை கண்டிப்பா அந்த வரலாறு நினைவு வரும். ஒன்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உஹது களம் என்பது தல்ஹாவிற்கு சொந்தமானது. உஹது களம் என்பது தல்ஹாவிற்கு சொந்தமானது. காரணம் என்னவென்றால், அந்த நாளிலே முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது ஒரு துளியும் பட்டுவிடக் கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் ஒரு கீறலும் பட்டுவிடக் கூடாது என்ற சிந்தனையிலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலை அப்படியே அரணாக நின்று காத்தார்கள். சுத்தி வந்தாங்களாமா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அப்படியே சுத்தி வந்தாங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் எனவேதான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பேர் வச்சாங்க. தல்ஹா மட்டுமில்லை, அவர் தல்ஹத்துல் கைர், நலவுக்குரிய தல்ஹா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு நபியை அவர் ஈர்த்தார் என்றால், நபியினுடைய கவனத்தை ஈர்த்தார் என்றால், நபியின் மீது வந்து விட இருக்கிற அம்புகளை, வெட்டுக்களை, காயங்களை, அடியை ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முன் நெஞ்சிலும் முதுகிலும் ஓரங்களிலும் தாங்கிக் கொண்டார்கள். அந்த வடு, அந்த காயம் அவர்கள் வாழும் காலமெல்லாம் இருந்தது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, பூமிக்கு மேல ஒரு ஷஹீத பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களை யாராவது இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இந்த பூமியிலே ஷஹீத் நடமாடுகிறார் என்பதை பார்க்க விருப்பப்பட்டால், இந்த பாத்துங்க தல்ஹா நாங்க ரசூலுல்லாஹ், இந்த தல்ஹாவை பாத்துங்க, இவர் ஷஹீத், இவர் பூமிக்கு மேலே நடமாடக்கூடிய ஷஹீத் இவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி பேசியிருக்கிறார்கள்.
இப்போ உஹது களத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் ஆண்களிலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பேசுவார்கள் சஹாபாக்கள். பெண்களிலே உஹது களத்தினுடைய அந்த நாளை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இந்த நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பற்றி பேசாமல் போக முடியாது. இந்த நுசைபா பின்த் கஅப் எப்படி ஆண்களிலே தல்ஹா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு அரணாக இருந்தார்களோ அதே போன்று பெண்களிலே நுசைபா என்கின்ற இந்த பெண்மணி, சஹாபிய பெண்மணி, நபியின் மீது அந்த ஒரு கீறல் பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் மதீனாவுக்கு வரும் பொழுதே சஹாபா ஆண்களும் சரி சஹாபா பெண்களும் சரி எங்கள் உயிரை விட, எங்கள் பொருளை விட, எங்கள் குடும்பத்தை விட, நாங்கள் கட்டிக்கொண்ட மனைவிமார்களை விட, நாங்கள் கைவிடுத்த கணவன்மார்களை விட, நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை விட, எல்லாவற்றையும் விட உங்களை நாங்கள் காப்போம், உங்களுக்கு நாங்கள் அரணாக நிற்போம், உங்களை ஒருபொழுதும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்று பையத்து செய்துதான், நபியிடத்திலே அப்படியான ஒரு உடன்படிக்கையை செய்துதான் சஹாபாக்கள் மதீனாவுக்குள்ள கூட்டு வந்தாங்க. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஆனா போற போக்குல சில நேரங்களில் நாம தப்பிச்சா போதும் என்று நினைப்பவர்களும் உண்டு. சில நேரங்களில் நாம தப்பிக்காட்டியும் பரவாயில்ல, அவனை எப்படியாவது மாட்டி விட்டணும்ன்ற எண்ணத்துல உள்ளவங்களும் உண்டு. இருக்கா இல்லையா? வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாராமா. அந்த மன்னர் என்ன செய்யறாரு, ஊர்ல ஒரு அறிவிப்பு செய்யறாரு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, நம்ம ஊருக்கு நடுசுல ஒரு பெரிய குளம் இருக்குயா, அந்த குளத்தை நீச்சல் அடிச்சு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும். யாரெல்லாம் தயாரு? இளவட்ட பிள்ளைகள்லாம் வரலாம், நீச்சல் அடிக்கலாம், 3 பரிசு கொடுக்கலாம். 3ல ஏதாவது ஒண்ணு அவர் விருப்பப்பட்டதை கொடுத்துடலாம். ஒண்ணு அவர் கேட்ட இடத்துல அவர் எவ்வளவு இடம் கேட்கிறாரோ அதை அப்படியே எழுதி கொடுத்துடலாம். அது வேண்டாம் விருப்பப்பட்டார்னா நம்முடைய அரசு கசானாவிலிருந்து எவ்வளவு நகை வேண்டும் என்று விருப்பப்படுறாரோ அந்த நகைகளை அப்படி கொடுத்துடலாம். இதுவும் வேண்டாம்னு விருப்பப்பட்டா என் பொண்ணையே கட்டி கொடுத்து நான் மனைவி, அவரை என் மருமகனா ஆக்கிக்கலாம். 3மே பெரிய பம்பர் பரிசு. இதை கேட்ட உடனே மறுநாள் காலையில் அப்படி இளவட்ட பிள்ளைகள்லாம் முட்டி மோதி நிற்கிறாங்க. எதுக்கு? குளத்துல விழுந்து நீச்சல் அடிச்சு அக்கறைக்கு போகணும். காலையில அந்த மன்னர் அரசர் சொன்னாரு, ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இது சாதாரண குளம் இல்லை, இந்த குளத்துக்குள்ள எல்லா விதமான விஷ ஜந்துக்களும் இருக்குது, பாம்பு இருக்குது, தேடு இருக்குது, பெரிய பெரிய முதலைகள் இருக்குது. உயிர் மேல யாருக்கெல்லாம் பயம் இல்லையோ அவங்கெல்லாம் விழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கறதும் உண்டு. நான் கொடுத்த வாக்குலேருந்து பின்வாங்க மாட்டேன், நிச்சயமா நான் சொன்ன 3ல 1 கண்டிப்பா உண்டு. முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போன வாலிப பசங்க ஃபுல்லா அப்படி பின்னாடி வந்துட்டாங்க. பரிசுக்கு ஆசைப்பட்டு உயிரை விடுறதா அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது மன்னருக்கான சரியான வருத்தம். ஒரு பையன் கூட ஊர் மானத்தை காப்பாற்ற மாட்டானா? நம்ம ஊர்ல வீரர் இருக்கிறான்றது யாருக்குமே தெரியாம போயிருமோ அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் விழுதா பாருங்க, வேக வேகமா நீச்சல் அடிச்சு அக்கறைக்கு போயிட்டான். அந்த கரையில போய் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு எல்லாரும் கை தட்டினாங்க. எல்லா ஊர் மக்களுக்கு சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் அரசருக்கு. ஏன்னா ஊர் மானத்தை காப்பாத்த ஒருத்தனாவது இருக்கிறானே அப்படின்னு மேடைக்கு அணைச்சாரு. என்னையா வேணும் உனக்கு? தந்திரவாணி எங்க கை காட்டுற இடத்துல எவ்வளவு ஏக்கர் வேணுமோ எழுதி கொடுக்குறேன். ஏன்னா உன்னை மாதிரி ஒரு மாவீரன் உள்ளபடியே தகுதி தான் பரிசு உனக்கு. வேண்டாம் அப்படின்னா சரி, நகை வேணுமா, பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, எவ்வளவு வேணும் சொல்றதை எழுதி கொடுத்துடலாம், அல்லது எடுத்தே கொடுத்துடலாம் கசானால இருந்து. அவன் சொன்னா வேண்டான் தான், எனக்கு நகையும் வேண்டாம். அப்போ அரசர் யோசிச்சாரு, சரி மேப்படியா நம்ம மாப்பிள்ளைய அவனுக்கு விருப்பப்படுறான் போல தெரியுது, பொண்ணை கட்டி கொடுத்துறேன். உன்னை மாதிரி ஒரு வீரனை கட்டி கொடுக்கறது பெரிய விஷயம் தான், கட்டி கொடுத்துடலாம், கல்யாணத்தை வச்சுக்கலாமா, இன்னைக்கு வச்சுக்கலான்னு கேட்டாரு. அவன் சொன்னா அதுவும் வேண்டான்ட்டான். அரசர் சொன்னாரு 3 தடவை ஆப்ஷன், 4வது ஒரு ஆப்ஷன் வைக்கலையே, இந்த 3ல ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷன் வச்சது, நீ இதுல 3ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுன்னு சொல்லப்படுது. அவன் திருன்னு முடிச்சுக்கிட்டு தான். அரசர் கேட்டாரு, என்னதான் உனக்கு வேணும்? இந்த 3 இல்லைன்னா உனக்கு வேற என்னதான் வேணும்? என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டானோ அவனை கொடுங்க, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நான் வேடிக்கை பார்க்கல வந்தேன், என்ன நடக்கும், போட்டி நடக்கா, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு வேடிக்கை பார்த்த என்னைய புடிச்சு வம்புல தள்ளி விட்டான். நான் அவன் மூஞ்சை பார்த்து கேட்கணும், எனக்கு என் மேல உனக்கு என்னடா அப்படி ஒரு கொலவெறி, நான் இப்படி இதுல விழுந்து சாகணுங்கிறது உனக்கு என்ன ஆசை என்று அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்பர்களே, இன்றைய காலச்சூழலில் உயிர் காப்பான் தோழன் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உயிரை எடுக்கக்கூடிய பல சூழலை பார்க்க முடிகிறது. ஆனால் சஹாபா பெருமக்கள் உண்மையிலேயே உயிரை கொடுத்தார்கள், உண்மையிலேயே அரணாக நின்றார்கள்.
பையத்துல் அக்கபாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கைபிடித்து, எங்கள் உயிரை விட உங்கள் உயிர் தான் எங்களுக்கு பெருசு, எங்கள் பொருளை விட, எங்கள் குடும்பத்தை விட, எங்களுடைய வியாபாரத்தை விட நீங்கள் தான் எங்களுக்கு பெருசு, எனவே என்ன விலை கொடுத்தாலும் உங்களை நாங்கள் காப்போம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க சஹாபாக்கள். இப்ப பாருங்க, இந்த நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி வர்றாங்க. ஏன் அப்படின்னா நபிக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட கூடாது. ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு, ரெண்டு சஹாபாக்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹபீப் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய கணவர் பேரு ஸைத் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அம்மா 4 பேர் இந்த களத்துல நிக்கிறாங்க, ஃபீல்ட்ல நிக்கிறாங்க. அந்த 4 பேர்ல 2 பிள்ளைகளையும் பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் வீர தீரமாக போர்க்களத்திலே போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களை சத்தம் போட்டு கூப்பிட்டு, வாங்க, நபிக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது நாம் அங்கே நிற்பதை விட இங்கே நிற்பதுதான் மேலானது என்று அந்த குடும்பமே சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தது. அந்த பாதுகாப்பிலே ஈடுபட்டதினாலே எல்லாத்துக்கும் காயம். ஒரு கட்டத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த யுத்தக்களத்திலே ஷஹீதாகி விட்டார், இறந்து போய் விட்டார். இந்த அம்மாவுக்கு நிறைய அடி, நிறைய காயங்கள், நிறைய வெட்டுக்கள், நிறைய விழுப்புண்கள், எல்லாத்தையும் தாங்கிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆதரவாக நபியினுடைய ஒரு கேடயமாக ஹஜ்ரத் நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்றார்கள் என்பது உஹது களத்தினுடைய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தாம் குடும்பத்தையே அல்லாஹ்வுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி கொடுத்தவர்கள். ஹபீப் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் இந்த அம்மாவுடைய இரண்டாவது பையன். ரெண்டே ஆம்பளை புள்ள தான். ஒரு பிள்ளை ஏற்கனவே உஹது களத்துல கொடுத்தாச்சு. அடுத்து நபிகளுடைய காலத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. யமாமா என்கின்ற ஒரு பகுதியிலே முசைலமா என்கின்றவன், ஒரு பொய்யன், தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நானும் நபிதான், நானும் நபிதான் சொன்ன மாதிரி நானும் நபிதான் என்று அன்றைய காலத்திலேயே தோன்றினான். எனக்கும் வஹி வருது, எனக்கும் இறை செய்தி வருது, என்னை நபி நீங்க ஏத்துக்கணும். அவருக்கு முகமது அவர்களுக்கு அந்த போர்ஷன், அந்த பாட்டு அவருக்கு, அந்த பகுதியிலே அவர் நபி என்றால், என்னுடைய தேசத்திலே இந்த சுற்றுவட்டாரத்திலே நான் நபி, வாங்க நம்ம எல்லாம் இந்த நபித்துவத்தை பங்கு போட்டு பிரிச்சுக்கலாம் என்று ஏதோ சொத்தை பிரிச்சுக்கிற மாதிரி, சொத்தை பிரிச்சு எடுத்துக்கலாம் என்று சொல்றத மாதிரி இந்த முசைலமா சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை எதிர்த்து ஒரு யுத்தம் நடந்தது, அதுதான் யமாமா யுத்தம். அந்த யுத்தத்திலே இந்த அம்மா கலந்துக்கிட்டாங்க, இந்த நுசைபா அம்மா கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னால் அந்த ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய மகனார் முசைலமாவிடத்தில் நேரடியாக சென்று பேசினார்கள், தூதுவராக போனார்கள், முகமது ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தார்கள். தூதுவராக போனவரை கண்ணியம் செய்ய வேண்டும், அவருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுத்து விடக் கூடாது என்பது சர்வதேச விதி. இன்னைக்கும் அந்த விதி இருக்குது. ஒரு ஊர்ல இருந்து, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு தூதுவராக சென்றால் என்றால் அவருக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும், அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் முகமது ரசூலுல்லாஹ் அனுப்பி இந்த ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு முசைலமா கொன்று விட்டான். 2 பிள்ளைகளை ஷஹீது கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. அவருக்கு எதிராக நடைபெற்ற யுத்தத்தில் இந்த அம்மா நேரடியாக கலந்து ஒரு கையவே இழந்துட்டாங்க. கையை அப்படியே துண்டா தொங்கிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் வந்து கேட்பாங்க, ஏமா இவ்வளவு தூரம் நீங்க உங்க குடும்பத்தோடு சேர்ந்து என்னை பாதுகாக்கவும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டியும் பல தியாகங்களையும் இழப்பையும் நீங்க தாங்கி இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவிடத்திலே கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும், இதற்கு கைமாறா, இதற்கு பரிகாரமா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்ட பொழுது அந்த நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை தான், யா ரசூலல்லாஹ், உங்களோடு எப்படி நாங்க இங்க இருக்கிறோமோ இதே மாதிரி நாளைக்கு சொர்க்கத்திலே இருக்கணும். அல்லாஹு அக்பர். இழப்புகளை தாங்கிக் கொண்டு இப்படியான வார்த்தை சொல்வது சாதாரணமான விஷயம் அல்ல. கணவன் இல்லை, 2 பிள்ளைகள் இல்லை, தன்னந்தனியாக ஒரு பெண்ணாக நிற்கிறார். தன்னந்தனியாக ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது இந்த நுசைபா அம்மா ரசூலுல்லாஹ் சொன்னது, யா ரசூலல்லாஹ், இந்த இழப்புகள் எல்லாம் நாங்க தாங்கிக்கிறோம், இந்த கஷ்டத்தை எல்லாம் நாங்க உள்வாங்கிக்கிறோம், எல்லாம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக. இதற்கு பகரமாக உலகத்தின் எந்த ஆசையும் விருப்பமும் எங்களுக்கு இல்லை. நாளை மறுமையிலும் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டும், எங்கள் குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டும். அப்பதான் ரசூலுல்லாஹ் கையை தூக்குறாங்க, அல்லாஹ் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், இந்த குடும்பத்தினர்களை எனக்கு நெருக்கமான நபர்களாக சொர்க்கத்தில் நீ ஆக்கி வச்சிருக்கிறாய் ரப்பே. இந்த குடும்பம் எப்படி இந்த உலகத்திலே எனக்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக
தியாகங்களையும் இழப்புகளையும் முகப்பத்தோடு தாங்கிக் கொண்டாங்களோ, சில நேரங்கள்ல உச்சபட்சமான காதலும் பிரியமும் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலுவை கொடுக்கும், அந்த ஆற்றலை தரும். வலிக்காது. சில நேரங்கள்ல அதிகமான பிரியம், உச்சபட்சமான நேசம் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்துவிடும். அப்ப இந்த குடும்பம் அவ்வளவு தூரம் இழப்பை சந்தித்தது, தியாகம் செய்தது. அதற்கு பின்னால் இருந்ததெல்லாம் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் தூதரின் மீதும் இருந்த அந்த நேசம் தான். அந்த நேசத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த பகரம் என்ன, என்ன பரிகாரம் கிடைத்தது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பற்ற துஆ கிடைச்சது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், இந்த குடும்பத்தை எப்படி என் கூட இந்த உலகத்துல வாழ வச்சாயோ, என் பக்கத்துல இருக்க வச்சாயோ, அதே மாதிரி ரப்பே நீ நாளை மறுமையிலே அவர்களை என்னோடு நெருக்கி வைத்து விடு என்று துஆ செய்தாங்க. அல்லாஹு அக்பர். அப்ப அன்பான சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் வைக்கக்கூடிய மஹப்பத் இருக்கிறதே, நாளை சொர்க்கத்திலும் கூட நம்மை அவர்களோடு இணைவதற்கான பிரதான காரணமாக அதுதான் இருக்கும். சஹாபிய பெண்களின் நேசம் இப்படி என்றால் சஹாபா ஆண்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. நான் ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். நுசைபா என்கின்ற ஒரு அம்மாவின் வரலாற்றை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இத மாதிரி பட்டியல் நீண்டு போய்கிட்டே இருக்குது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, போய்கிட்டே இருக்கு பட்டியல். எத்தனை சஹாபிய பெண்கள் நாயகத்தின் நேசத்தில் தங்களை மறந்தார்கள், தங்கள் குடும்பத்தை மறந்தார்கள், தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை, தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை அல்லாஹ்வின் ரசூலுக்காக வேண்டி விட்டுக் கொடுத்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு பற்றி நான் சொன்னேன். அது தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு 10 பேரை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் என்று சுப செய்தி சொன்னாங்கல்ல, அஷரத்துல் முபஷ்ஷரான் சொல்லுவோம். 10 பேரை கொண்டு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆரம்பிச்சு அப்படியே 10 பேர் வருவாங்க. அதுல ஒருத்தவங்க தான் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ். இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அந்த சஹாபிக்கு பேர், அவங்க பேரும் தல்ஹா தான். ஆனா தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அவர் புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமயத்துல தல்ஹா ரலியல்லாஹு கூப்பிட்டு, தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு கூப்பிட்டு, நான் ஒன்னு சொன்னா நீங்க செய்வீங்களான்னு கேட்டாங்க. உடனே தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலா நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன், என்ன சொன்னாலும் செய்வேன். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி என்ன உங்க வாப்பாவை போய் ஒரு 4 தட்டு தட்டிட்டு வாங்கன்னா, உங்க வாப்பாவை போய் நான் உங்க அத்தாவை போய் ஒரு 4 தட்டு தட்டிட்டு வாங்கன்னா, உடனே சட்டையை மாட்டி கிளம்பிட்டாரு. எதுக்கு? அத்தாவை போய் 4 போடு போடுறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, வாங்க வாப்பாவை அடிக்க. உடனே அடிச்சிருப்பேன், அடிக்க பேர் இருந்தா வேக மாட்டேன். நான் ஒரு 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 பேருக்காகவே சொன்னேன். அப்படி இன்னைக்கு இல்லை, எதிர்பார்த்துட்டு சந்தர்ப்பம் கிடைச்சா எதையாவது பேசிட வேண்டியது இல்லையா? அதற்காக வேண்டி சூழலும் அதற்காக வேண்டி ஒரு வாய்ப்பும் அமையாதா என்ற எதிர்பார்ப்பு நம்மள பல பேருக்கு இருக்கும். அதுல யாருக்கு இருக்கோ இல்லையோ வீட்டுக்கார குஞ்சாதிக்கு நிறைய இருக்கும். வசமா என்னைக்கு மாட்டுவார் இவரு, எப்போ கேட்கலாம் கேள்வி. ஒரு வீட்டுல கணவன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த அம்மாவை சத்தம் போடுறாரு, என்ன உனக்கு கொஞ்சம் கூட இல்லை, எப்போ சமையல் செஞ்சாலும் மொபைலை பார்த்துக்கிட்டே செய்ய வேண்டியது, மொபைலை பார்த்துட்டே சமைக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது உன்னைய வந்து இப்படி பாரு. மொபைலை பார்த்துக்கிட்டே சமையல் கட்ட நின்று சமைச்சு ரசத்துல உப்பு இல்ல, மிளகு இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, பச்சை தண்ணி மாதிரி இருக்குது, இப்படியா செய்யற நீ அப்படின்னு இந்த மனுஷன் குறை சொல்ல. ஏன்னா சில பேர்த்துக்கு ஏதாவது சொல்லாட்டி சாப்பாடு உள்ள இறங்காது, இறங்கினாலும் செரிக்காது. இப்படி சில பேர் உண்டு. சில நபர்கள் உண்டு, எதை கொடுத்தாலும் எந்த குறையும் சொல்வதில்லை. காரணம் அதுக்கு 2 இருக்குது. ஒண்ணு எதுக்கு குறை சொல்லி அடுத்த வேலை சாப்பாடு தவிர்க்க, அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்காம எதுக்கு போக அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அல்லது எதையும் சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றல், எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த பண்பு. இப்ப இந்த மனிதன் சொன்ன உடனே அந்த அம்மா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்துச்சு, எப்ப மனுஷன் பேசுவாரு பதில சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அம்மா சொல்லிச்சாமா, நானும் உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சாப்பிடாதீங்க அதாவது போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்கன்னு. மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு கடைசியில ரசம் நினைச்சு பச்சை தண்ணியை ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்க மனுஷன். பச்சை தண்ணியை ஊத்துனா எங்க இருக்கும் உப்பு, எங்க இருக்கும் உரப்பு, எங்க இருக்கும் புளிப்பு, ஒரு மண்ணாங்கடி இருக்காது. ஏன்னா நீங்க ஊத்துறது பச்சை தண்ணி. ஒரு வீட்டுக்காரரும் கொஞ்சாதையும் பேசுறது இல்லை, வீட்டுக்காரரும் கொஞ்சாதையும் பேசுறது இல்லை.
அப்படி பேசாமல் இருப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா என்னமோ தெரியல பேசுறது இல்லை. பேசிக்குவாங்க. எப்படி பேசிக்குவாங்க? சீட்ல எழுதி எழுதி பேசிக்குவாங்க. இந்த அம்மா ஏதாவது அவருக்கு சொல்லணும்னு நினைச்சா சீட்ல எழுதி அவர் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வச்சிரும். அவரு ஏதாவது இந்த அம்மாட்ட சொல்லணும்னு நினைச்சா சீட்ல எழுதி கொண்டு என்ன செஞ்சிருவாங்க, அந்த அம்மாவுக்கு கொண்டு வச்சிருவாங்க. ஒரு நாள் வெளியூர் போகணும் பயணம். அவருக்கு காலையில 6 மணிக்கு ட்ரெயின். அந்த ட்ரெயினை பிடிக்கணும். அப்போ 4:30 மணிக்கு என்னை எழுப்பி போடணும். பேசுறது இல்லையே இவங்க தான் 2 பேரும். ஒரு சீட்ல எழுதி எனக்கு காலையில் 6 மணிக்கு ட்ரெயின், எனவே என்னை 4:30 மணிக்கு எழுப்பி விட்டு விடவும் என்று சீட்ல எழுதி அந்த அம்மா பார்க்கிற இடத்துல வச்சாச்சு. மறுநாள் காலையில் எந்திரிக்கிறாரு. மணி 8. 6 மணி ட்ரெயின் போய் 2 மணி நேரம் ஆச்சு. 8 மணியை தாண்டியாச்சு. எந்திரிச்ச உடனே கோமா தாங்கல, தாம் தூம் சத்தம் போடுறாரு. இந்த அம்மா எதிர்பார்த்துருச்சு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இப்படி எழுப்பாம இருக்கலாமா நீ வந்து ஊனி சத்தம் போட. நேர போச்சு அந்த அம்மா, ஒன்னும் செய்யல. அவர் படுத்திருந்த இடத்துல தலாணி மட்டும் தூக்குச்சு. தலாணி தூக்கி பார்த்தா ஒரு சின்ன சீட் இருக்கு. மணி 4:30 மணி ஆகி விட்டது. எந்திரிக்கவும் என்ன பேசுறது இல்ல 2 பேரும். 4:30 மணி ஆகி விட்டது. எந்திரிக்கவும் சீட்டை எழுதி வச்சு அவருக்கு என்ன தெரியவா செய்யும்? அப்ப சந்தர்ப்பம் கிடைத்தால் ஏதாவது செய்து விடலாம் என்று எண்ணுவது இன்றைய யதார்த்தம். ஆனால் சஹாபிய பெண்களை பொறுத்தவரை, சஹாபாக்களை பொறுத்தவரை சந்தர்ப்பம் கிடைத்தால் அல்லாஹ்வின் ரசூலுக்காக வேண்டி எதையும் செய்யலாம் என்கின்ற அந்த உயர்ந்த மனோநிலையில் உள்ளவர்கள் சஹாபாக்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்க என்ன சொன்னா நான் கேட்பேன், நீங்க சொன்னதை தட்டக்கூடாதுன்னு சொன்னா வேக வேகமா போறேன் சொன்னாங்க. தலஹாத்துக்கு வர்றாரு எல்லாம். அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா. இஸ்லாத்தை பொறுத்தவரை உறவுகளை எல்லாம் முறிச்சிக்க கூடாது. உறவுகளை முறிக்கிற மாதிரி உண்டான செயலெல்லாம் ஈடுபடக்கூடாது. அது தப்பு, அது மார்க்கத்தில் வரவேற்கப்பட்டது அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சிருங்க. கழிஞ்ச பிறகு தல்ஹாத் இப்னு பர்ரா ரலியல்லாஹுக்கு உடலில் ஒரு சின்ன சுகவீனம் ஏற்பட்டது. நோய்வாய்ப்பட்டு விட்டார், படுத்து விட்டார். கொஞ்ச நாள் அவர் பள்ளிவாசலுக்கு வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பள்ளிக்கு வர்றாங்க யார் பள்ளிக்கு வரலங்கிறத துல்லியமா கவனிப்பாங்க. இவர் ஏன் 2 நாள் காணோம், நம்ம கண்ணில் படலையே, என்ன ஏது, அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, அவருக்கு ஏதாவது பிரச்சனையா, போய் பார்ப்பாங்க. போய் பார்த்து ஆறுதல் சொல்லுவாங்க. நல்ல பழக்கம், இஸ்லாத்தினுடைய இங்கீதம் அது. ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால், ஒருவருக்கு கஷ்டம் என்றால் சந்தித்து நீங்க பெருசா அவங்களுக்கு அன்பளிப்புலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஹார்டிக்ஸ் பாட்டெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டாம். வேற பெரிய நிறைய படத்தெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டாம். போய் உட்கார்ந்து என்னமா கஷ்டம், இந்த நோயா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைம்மா, அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்துருவான், நீங்க 4 வாரத்தை பேசுங்களேன். மனிதனுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி தனி வலுவது, ஒரு தனி எதிர்ப்பு சக்தியை கிடைச்சிருமா. ஆறுதலான வார்த்தையை, பாசிட்டிவான வார்த்தைகளை கேட்க 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 தானாக உடல் எதை எடுத்துக்கொள்ளும் என்றால் எதிர்ப்பு சக்தியை தானாக எடுத்துக்கொள்ளும். நம்ம நிறைய பேர் சொல்றது தெரியுமா, நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த டாக்டர்கிட்ட போனாலே அவர் பேசுறது பாதி மருந்து சாப்பிட்டு உடம்பு குணமான மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை சொல்லுவான், அந்த முதலீட்டியா போனீங்க அவன் பேசியே சாவடிச்சுவானே. சின்ன நோயா இருந்தாலும் ஆனா பெருசா காட்டி அவர் பேசுறதே பாதி நோயாளியாரு. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியை சந்தித்தால் எப்படி துவா செய்வார்கள்? ரொம்ப அற்புதமான துவா பெருமானார் கற்று தந்தார்கள். லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணத்தை தருவான். விரைவிலேயே அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பான், இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா குணமாயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போய் உட்கார்ந்துட்டு எது இந்த நோயா வந்திருக்குது, எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு இப்படிதான் வந்துச்சு, 4வது நாள் போயிட்டாரு, 4வது நாள் போய் சேர்ந்தார் அல்லாட்ட அப்படின்னு சொன்னீங்க வச்சுங்களேன். அந்த அம்மா என்ன நினைக்கும், இது ஏன் வந்துச்சு வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு நலம் விசாரிக்க வந்திருக்குது, என்ன இன்னும் போகலையா, டிக்கெட் வாங்கியாச்சே, ஏன் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வந்த மாதிரியும் தோணும் இல்லையா. இப்ப ரசூலுல்லாஹ்வின் பழக்கம், நோயாளியாகிவிட்டால் போய் நலம் விசாரிப்பார்கள், ஆறுதல் சொல்வார்கள், அவர்களுக்கு பக்கத்தில் நின்று சப்போர்ட்டா நின்று பேசுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், ஒருவருடைய மனதை ஈர்க்கக்கூடிய விஷயம். ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஆறுதல் எது தெரியுமா, கஷ்டத்தின் சமயத்திலே
அவர் தோலை போய் தட்டி கொடுத்து, கவலைப்படாத, உன் கூட நான் நிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க காசு கொடுத்து, பணம் கொடுத்து, வேற ஏதாவது கொடுத்து, அதெல்லாம் அடுத்து கஷ்டம் இருக்கு, சிரமம் இருக்கு, கவலைப்படாத, உன் கூட நான் நிக்கிறேன், நீ கவலைப்படாதமா, நான் நிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதே மகத்தான, அதுதான் மகத்தானது. ரசூலுல்லாஹ் நோயாளியாக இருக்கிற சமயத்திலே இப்படி போய் ஆறுதல் சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்தாங்க, செய்யவும் செஞ்சாங்க. இப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நோயாளியா படுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உற்சாகமான சஹாபியாச்சே, நபி சொன்னா உடனே கேட்பாங்களே, உடனே பக்கத்துல வந்து அவரை பார்த்து நலம் விசாரிச்சாங்க. நலம் விசாரிச்சு, ஒன்னும் கவலைப்படாதப்பா, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துருவான், நீங்க விரைவிலேயே எழுந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சஹாபாக்கள் சொன்னாங்க, இவருடைய நிலைமையை பார்த்தா எனக்கு என்னமோ அவருடைய கடைசி கட்டம் மாதிரி தெரியுது. நபி சொன்னவார்கள், எனக்கு என்னமோ இவருடைய கடைசி கட்டத்தை போன்று தெரிகிறது. இரவு நேரத்தில் முன்பின் ஏதாவது செய்தி நிகழ்ந்து விட்டால், ரசூலின் வார்த்தை, என்னுடைய வார்த்தையோ உங்களுடைய வார்த்தையோ அல்ல, நபிகளின் வார்த்தையில் வலிமை அதிகம், உண்மைதான் அங்கே மிகைத்து நிற்கும், உண்மை மட்டும்தான் நபியின் வார்த்தையில் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் வந்து இன்னைக்கு ராத்திரி ஏதாவது முன்பின் நடந்து விட்டார், எனக்கு செய்தி சொல்லணும், நான் வருவேன். நான் இவர் இன்று இரவு இறந்து விட்டால், வஃபாத் ஆகிவிட்டால் எனக்கு செய்தி சொல்லி அனுப்ப வேண்டும், நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவங்கள்ட்ட தனியா ரசூலுல்லாஹ் பேசுறத பார்த்துக்கிட்டாங்க. உள்ள இருந்து யார்கிட்ட ரசூலுல்லாஹ் தனியா பேசினாங்களோ அவங்க பக்கத்துல வந்த உடனே, நபி என்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. தல்ஹா ரலியல்லாஹு, நபி என்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. யாரா சொல்லுவோமா? டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்களை எல்லாம் ஃபுல் செக்அப் பண்ணி முடிச்சுட்டு ஐசியூல இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு உறவுக்காரங்களை பக்கத்துல கூப்பிட்டு இப்படி 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 கொஞ்சம் முடியாத விஷயத்த, கிரிட்டிக்கலான விஷயத்த நம்மள்கிட்ட சொன்னாருன்னா அதை போய் நம்ம அப்படி ஒப்பிப்போமா? அந்த ஐசியூல இருக்கவர்கிட்ட போய் சொல்லுவோமா? அவர்கிட்ட அப்படி சொல்லதான் முடியுமா? அப்படி சொன்னாலும் அவரால் தாங்கிக்க முடியுமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? அதை மறைத்து விடுவோம். ஆனா தல்ஹா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்றாங்க, வற்புறுத்துறாங்க. வேற வழி இல்லாம அந்த சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய கடைசி நேரம் மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது முன்ன பின்ன ராத்திரி நடந்துருச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் வருவேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சிரித்துக்கொண்டே தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு, இங்கேதான் சஹாபாக்களுக்கும் நமக்குமான வித்தியாசத்தை பார்க்கிறோம். நாம் எங்கே, நபித்தோழர்கள் எங்கே? நம்முடைய நேசம் எங்கே? நாயகத்தின் மீது நாயக தோழர்கள் வைத்த பிரியம் எங்கே? நீங்களும் நானும் என்னுடைய ஈமானையும் நீங்கள் உங்களுடைய ஈமானையும் உரசி பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடம் இதுதான். என்னை படைத்த ரப்பு, அவனுக்கு பிரியமான தூதரின் மீது நான் எந்த அளவிற்கு நேசத்தை வெளிப்படுத்துகிறேன், உள்ளபடியே நான் முகப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறேனா என்பதை நான் எனக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். தல்ஹா ரலியல்லாஹு சிரிச்சுட்டே சொன்னாங்க, எனக்கு தெரியும் நான் இன்னைக்கு மௌத்தாகிடுவேன், எனக்கு தெரியும் நான் இன்றைக்கு மௌத்தாகி விடுவேன். நல்லவர்களுக்கு அல்லாஹ் காட்டி விடுவான் போல் தெரிகிறது. அவர்கள் நேரம் குறிக்கப்பட்டது அவர்களுக்கு முன்பே தெரிந்து விடும் போல் தெரிகிறது. சொன்னாங்க, நான் மௌத்தாயிட்டேன்னா ரசூலுல்லாஹ்வை நீங்க கூப்பிடக்கூடாது, நபியை நீங்க கூப்பிடக்கூடாது. நபி சொல்றாங்க, மௌத்தாயிட்ட நான் வரணும், எனக்கு செய்தி சொல்லுங்கன்றாங்க. தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இறந்து விட்டால் நபியை நீங்கள் அழைக்க கூடாது, என்னை குளிப்பாட்டி நீங்களே தொலை வைத்து தஃபன் செய்து விடுங்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு குளிப்பாட்டி தஃபன் செஞ்சு அவங்களுக்கு தொலை வச்சா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து அது. தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அது எனக்கு வேண்டாம் என்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை அழைக்க கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரிங்க அன்னைக்கு ராத்திரி தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதற்கு பிறகு சஹாபாக்கள் அவரை குளிப்பாட்டி அவர்களுக்கு கஃனிட்டு இரவோடு இரவாக சென்று தொழுகை நடத்தி அவர்களை ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்து விட்டார்கள். காலையில ஃபஜர் தொழுகை, எல்லாரும் மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. இத தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹுடைய உறவுக்காரர்களும் மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, தல்ஹா எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. தல்ஹா எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர் இரவே இறந்து விட்டார், நாங்கள் அவரை நல்லடக்கம் செய்து விட்டோம். சொன்ன கோச்சுட்டாங்க. என்னங்க இது, நான் சொன்னேன் உங்களிடத்தில் சொன்னேனே, அவருக்கு ஏதாவது முன்பின் நடந்தால் என்னை அழையுங்கள், நான் வருவேன் என்று. ஏன் என்ற செய்தி சொல்லல?
ஏன் அப்படி செய்யலன்னு சொல்லி சஹாபாக்களிடத்தில் பெருமானார் கேட்ட பொழுது அதில் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் அன்பு தோழர் தல்ஹத் இப்னு பர்ரா எங்களிடத்தில் இறுதியாக செய்த வசியத், நான் இறந்து விட்டால் நபிகளை நீங்கள் அழைக்க கூடாது. காரணம், நான் இருக்கக்கூடிய பகுதி, நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த இடம், இந்த இடத்திற்கு நபிகள் வர வேண்டும் என்றால் பல யூத தெருக்களை கடந்து தான் வர வேண்டும். நபியின் வீட்டிலிருந்து என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய இடைப்பட்ட இந்த கேப் இருக்குது, இதுல நிறைய யூதர்கள் வசிக்கிறார்கள். இரவு நேரத்தில் நான் மரணித்ததற்கு பிறகு நபிகள் அதற்காக வேண்டி பதறியடித்துக் கொண்டு என்னை சந்திக்க வந்தால் வரும் வழியிலே நபிகளுக்கு ஏதாவது அந்த யூதர்களிடத்திலிருந்து எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எனவே என்னுடைய நபியை நீங்கள் அந்த தொந்தரவை கொடுத்து விடக்கூடாது. நான் எனக்கு அவர்கள் தொட வைக்க விட்டாலும் அந்த பாக்கியம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு என் மௌத்துக்கு பிறகும் கூட, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, என் மௌத்துக்கு பிறகும் கூட என்னால் நபிக்கு ஒரு சிரமம் என்கின்ற விஷயம் வரக்கூடாது என்று ஹஜ்ரத் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு வஃபாத்தானாங்க. யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பெருமானார் கண் கலங்கி விட்டார்கள். அங்கே நின்று சஹாபாக்கள் மொத்தத்தையும் அழைத்துக் கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கீயிலே அவரை அடக்கம் செய்த இடத்திலே நின்று மறுபடியும் தொட வைத்தார்கள். தொட வைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அல்லாஹ்வே, நீ அல்கி இந்த சஹாபியை, இந்த தல்ஹத் இப்னு பர்ரா என்ற இந்த நபி தோழரை நீ சந்திக்க வேண்டும். யல்ஹகுக வ ஹுவ யல்ஹகு வ அன்த தல்ஹகு இலைஹி, நீ சிரித்த வண்ணம் அவரை நீ வரவேற்க வேண்டும், உன்னை பார்த்து அவரும் சிரித்துக் கொண்டே வர வேண்டும். எப்படியான துவா? நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவரும் உன்னை வரணும், அவரும் உன்னை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நிலையிலே நீ அவரை சந்திக்க வேண்டும் ரப்பே, அவருக்காக வேண்டி நான் கேட்கிறேன், இந்த பாக்கியத்தை தல்ஹத் இப்னு பர்ராவிற்கு நீ கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். எப்போங்க நம்ம சிரிச்சுக்கிட்டே அழைப்போம்? பயணத்திலிருந்து நம்ம புள்ள வருது, பயணத்திலிருந்து கணவன் வர்றாரு, நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய இரு நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள், ஆவலோடு இருக்கக்கூடிய உறவு பல நாட்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு அல்லது பல வருடங்களுக்கு பிறகு இருவரும் சந்திக்கிறார்கள். எப்படி சந்திப்போம்? அப்படி அரை கிலோ இஞ்சியை போட்டு வாயில போட்டு கடிச்சுட்டே இருக்கக்கூடிய நிலையிலேயா சந்திப்போம்? அப்படி குதூகலம், ஆனந்தம், மகிழ்ச்சி, சில நேரங்களிலே அந்த மகிழ்ச்சி கண்ணீர் துளிகளாக வரும், ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுவோம் இல்லையா? இப்படியான மகிழ்ச்சி தல்ஹாவை யா அல்லாஹ் நீ சந்திக்கும் போது உனக்கும் வர வேண்டும், தல்ஹாவுக்கும் வர வேண்டும், அப்படி ஒரு பாக்கியத்தை நீ கொடுத்து விடு என்று துஆ செய்தார்கள். இந்த உயர்ந்த துஆவை அல்லாஹ்வின் ரசூலிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தது எது என்றால் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த உயர்ந்த முஹப்பத் தான். நாயகத்தின் மீது நாமும் அப்படி ஒரு காதலை கொள்வோமேயானால், அப்படியான பிரியத்தை நாம் வைப்போமேயானால், உள்ளபடியே அந்த முஹப்பத்தை நாம் வெளிப்படுத்துவோமேயானால் அல்லாஹ்வின் ரசூலுடைய உயர்ந்த துஆ, அவர்களின் உயர்ந்த ஷஃபாத் நிச்சயம் நமக்கும் கிடைக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. அப்படியான முஹப்பத்தை வளர்த்துக் கொள்வதற்கான இடம்தான் இந்த மாதிரியான மஜ்லிஸ்கள். ஏன் வைக்கப்படுகிறது? திரும்ப திரும்ப ஏன் வருடா வருடம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம்? அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்திக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் கேளுங்க, ஆகஸ்ட் 15th என்னப்பா டே அப்படின்னு கேளுங்க, சொல்லுவாங்க இண்டிபெண்டன்ஸ் டே. ஜனவரி 26 என்னப்பா அந்த டேல என்னப்பா சிறப்பு, எல்லாரும் சொல்லுவாங்க ரிபப்ளிக் டே, அது குடியரசு தினம், இது சுதந்திர தினம். ஏன் திரும்ப 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 அந்த பிள்ளைகளுக்கு அந்த நாட்கள் நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. நீங்க கேளுங்க அக்டோபர் 2 என்னப்பா தினம் அப்படின்னு கேளுங்களேன், தெரியாது தெரியாது. அது குறித்து உண்டான அந்த நாலேஜ் உள்ளவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். படிக்கக்கூடிய பள்ளிகளிடத்தை கேட்கப்பட பெரும்பாலும் தெரியாது. அது இந்த நாட்டுக்காக வேண்டி பாடுபட்ட அண்ணல் காந்தியினுடைய பிறந்த நாள் என்று சிலர் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் வளமையாக பள்ளி வகுப்புக்கு போய்விட்டு வரக்கூடிய பிள்ளைகள் இடத்துல கேட்டால் தெரியாது. நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால், எந்த விஷயம் மீண்டும் 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 அது நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறதோ
அது நம்மோடு மட்டும் நிற்பதில்லை, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அது தானாக கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் இந்த புனிதம் நிறைந்த மீலாது ஷரீஃபை, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை, இந்த புனிதமான இந்த மாதத்தினுடைய அருளை, இந்த மாதத்தில் பிறந்த அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை நாம் வருடா வருடம் நினைவு கூறுவதின் வழியாக நாம் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி கொண்டே இருக்கிறோம். ஏன் ரபியுல் அவ்வல்ல நாம் ரசூலுல்லாஹ் பத்தி அதிகமா பேசுறோம்? ஏன் ரபியுல் அவ்வல் நபியை நாம் அதிகமாக நினைவு வருடமெல்லாம் நினைவு கூறுகிறோம்? வருடமெல்லாம் பேசப்பட வேண்டியவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வருடமெல்லாம் பின்பற்றப்படக்கூடியவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக ரபியுல் அவ்வல் என்பது நாயகம் பிறந்த மாதம், நாயகம் இந்த உலகத்திற்கு வந்த மாதம், உலகத்திற்கு அருளை கொண்டு வந்த மாதம். எனவேதான் இது பெருநாளை போன்று தமிழகத்திலே இன்று பார்க்கப்படுகிறது. சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம எல்லாம் பெருநாள் கொண்டாடுறோம்னா அந்த பெருநாளைக்கு பின்னாடி யார் இருக்கா? ரசூலுல்லாஹ் இருக்காங்க. நபி இல்லாட்டி நமக்கு பெருநாளே கிடையாது. ஆமா தானே? நபி இல்லாட்டி நமக்கு எங்கே பெருநாள்? ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா எங்க நமக்கு? நபியை வைத்துத்தான் ஈதுல் ஃபித்ர், நபியை வைத்துத்தான் ஈதுல் அத்ஹா. சிறப்பான 2 பெருநாட்களும் பெருமானாரை கொண்டுதான் நமக்கு கிடைத்தது. அப்ப அந்த பெருமானார் பிறந்த நாளை நாம் பெருநாளை விட பெருசாக கொண்டாட வேண்டும். கொண்டாட்டம் என்றால் இங்கே பெரிதாக கேட்க வேண்டியோ அல்லது பெரிய கச்சேரி வைத்தோ அல்லது மார்க்கத்திற்கு முரணான விஷயத்தை செய்தோ அல்ல. நாம் நபியை பற்றி பேசுகிறோம், நமக்கு பிரியமானவர்களை பற்றி பேசுகிறோம், அதன் வழியாக அவர்களின் பிரியத்தை நம்முடைய கல்புகளிலே கொண்டு வருகிறோம் இல்லையா? அதுதான் இங்கே கொண்டாட்டம், அதுதான் இங்கே நோக்கம். அப்படியான விஷயத்திற்காக வேண்டிதான் நாம் இங்கே அல்லாஹ்வின் பேரருளால் இங்கே இந்த புனிதம் நிறைந்த எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை மறைந்த மருகும் அல்லாமா ஜாஹிர் ஹுசைன் அவர்களுடைய கனவாக இருந்த இந்த மதரசாவுடைய வளாகத்திலே உட்கார்ந்து அல்லாஹ்வின் அருளால் நாயகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்த இடம் ஒரு மாபெரும் கலாசாலையாக மாறி இருக்கிறது, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வாழ்வியலை, மார்க்கத்தை பயிற்றுவிக்கக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய மார்க்கத்தை உலகத்திற்கு பரப்புரை செய்யக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது என்றால் உள்ளபடியே இதிலே ஒரு % கூட குறையாத நன்மை இதனுடைய உருவாக்கத்தினுடைய இதனுடைய கனவை தன்னுடைய வாழ்க்கையை சுமந்து வாழ்ந்த எங்களுடைய ஆசிரியர் தந்தை மர்ஹூம் ஜாஹிர் ஹுசைன் அவர்களுக்கு வல்ல அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். நிச்சயம் அதனுடைய நன்மைகளையும் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களினுடைய மகத்தான உயர்வையும் அவர்கள் பார்த்து பூரித்து அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதுதான் நிச்சயமாக உண்மையாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, நான் வந்த பொழுது இங்கே மதரசாவுடைய முதல்வர் ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள், இங்கே மதரசாவில் ஒரு ஹாஃபிலா உருவாகி இருக்கிறார். குர்ஆனை மனனம் செய்த, குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து முடித்திருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு இளம் பெண் இருக்கிறார்கள். அதே போன்று ஆன்லைன் வழியாக பார்வையில் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறார். அவரும் இங்கே வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் எனக்கு அப்படியே பூரித்து போனேன். அன்பு பெருமக்களே, குர்ஆனுக்காக வேண்டி எந்த ஒரு குடும்பம் தன்னை, தன் பிள்ளைகளை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய நேரங்களை அர்ப்பணிக்கிறதோ வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த பகரத்தையும் கொடுப்பான். வாழ்க்கையில் மிக சீக்கிரத்திலேயே மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருவான். சையதுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மிகச்சிறந்த மார்க்க பேராசார். 4 பெரும் இமாம்கள்ல ஒருத்தவங்க தான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். பாருங்க, அல்லாஹ்வின் அருளால் குர்ஆனை ஆண் பிள்ளைகள் மனனம் செய்வதே ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனால் பெண் பிள்ளைகளை அமர வைத்து அதற்கான ஒத்துழைப்பு மதரசாவும் தருகிறது, பெற்றோர்களின் தரப்பில் தரப்படுகிறது என்றால் உள்ளபடியே நீங்கள் எல்லாம் பாக்கியத்துள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பேரர்களுக்கு சொந்தக்காரர்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வாழ்ந்தது கிட்டத்தட்ட ரஷ்யாவுடைய பகுதியில். அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட அவங்க மனப்பாடம் செஞ்ச ஹதீஸ் மட்டும் 10 லட்சம் ஹதீஸ், 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செஞ்சிருக்காங்க. குர்ஆன்ல இருக்கிறது மொத்தம் 6600 சொச்சம் வசனங்கள். அவங்க குர்ஆனில் தாண்டி குர்ஆனையும் மனனம் செய்து நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ்கள்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய மார்க்கமாக இது. அவர்கள் தொகுத்து கொடுத்த நூல் தான் முஸ்னத் அஹ்மத். இன்னைக்கு நிறைய நூல்கள் தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு வந்துட்டு இருக்கா இல்லையா? முஸ்லிம் ஷரீஃப் வந்துருச்சு, புகாரி ஷரீஃப் வந்துருச்சு, அபூதாவுத் ஷரீஃப் வந்துருச்சு, சுனன் நசாயி வந்திருக்குது, திர்மிதி வந்திருக்கிறது, 6 பெருங்கொண்ட கிரந்தங்கள் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இப்போ முஸ்னத் அஹ்மத் என்கின்ற நூல் இப்பொழுது மொழியாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.
அந்த முஸ்னத் அகமதை தொகுத்து கொடுத்தவர்கள் அதில் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய கல்வியாளர். அவங்க சொல்றாங்க, நான் இவ்வளவு பெரிய கல்வியாளராக உருவானதின் பின்னணியிலே எனக்கு யார் தெரியுமா இருந்தால் என்னுடைய அம்மா தான். எங்க அம்மா தான் மிகப்பெரிய சப்போர்ட். சொல்லுவோமா இல்லையா? தாயின் மடிதான் ஒரு குழந்தையின் ஆரம்ப பாடசாலை. அங்கே இருந்துதான் எல்லாவற்றையும் படிக்கிறது. கல்லூரிக்கு சென்றால் சொல்லித்தரக்கூடிய பாடத்தை படிக்கும். ஆனால் தாயிடத்திலிருந்து தான் பண்புகளை படிக்கும், குணநலங்களை படிக்கும், பிஹேவியர்ஸை படிக்கும், உயர்ந்த சிந்தனைகளை படிக்கும். எனவே தாயின் மடிதான் ஒரு குழந்தையின் ஆரம்ப பாடசாலை. சொன்னாங்க அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், என்னுடைய இவ்வளவு பெரிய கல்வியின் வளர்ச்சிக்கு பின்னால் இருப்பது எங்க அம்மா. அவங்க வாழ்ந்த இடம் கடுமையான குளிர் பிரதேசம். அதிகாலையில நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காலை நேரத்தில் ஃபஜருக்கு முன்பாகவே என்னை கொண்டு போய் எங்க அம்மா மதரசால விடுவாங்க. எதுக்கு விடுவாங்க? குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி விடுவாங்க. குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்காக அவ்வளவு பிரயாசம் எடுப்பார்கள். எனக்கு ஆனா சோம்பலா இருக்கும். நான் சின்ன பிள்ளை தானே, அடம்பிடிப்பேன், எந்திரிக்க மாட்டேன். சில நேரங்கள்ல ராத்திரியே நான் முடிவு பண்ணிடுவேன், நாளைக்கு காலையில மதரசாவுக்கு போக கூடாது, மதரசாவை கட் பண்ணணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடணும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி பையன் முடிவெடுக்கிறான்னா ஏதாவது முன்னாடியே காரணத்தை தயார் பண்ணி வச்சுக்குவான். இருக்கா இல்லையா? நிறைய பிள்ளைங்க தலையாட்டுதுங்க. ஆட்டுதை பார்த்தா ஆமா உண்மை மாதிரி தெரியும் இல்ல, முன்னாடியே ஒரு காரணத்தை யோசிச்சு வச்சுக்குவான். இதை சொல்லி நாளைக்கு ஆட்டை போட்ட வேண்டியதா, ஒரு நாள் லீவ் எடுத்துட வேண்டியதா, இது இயல்பு. அதே மாதிரி அஹமது பின் ஹம்பல் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹ், சிறு வயதிலே நான் நாளை காலை நடக்கக்கூடிய அந்த வகுப்புக்கு போகாமல் இருப்பதற்கு இப்பவே முடிவெடுத்துக்குவேன். எங்க அம்மா அதை விட புத்திசாலி. ஏன்னா என்னைய பெத்த தாயாச்ச, எனக்கே இப்படின்னா எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அவங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பொருளை வாங்கி நைட்டே வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு காலையில என்னை எழுப்பும் பொழுது அந்த பொருளை காட்டி எழுப்புவாங்க. நீங்க எல்லாம் பார்த்தா கேட்கற மாதிரி தெரியுது. ஆமா, இந்த பிள்ளை எல்லாம் சாப்பிடலன்னா இந்த மொபைலை கொடுத்து சாப்பிடு சொல்லுமா, அந்த மாதிரியா? அப்படிதான் வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் அம்மாமார்கள் சாப்பிடவில்லை என்றால் வெளியே கூட்டி போய் எதையாவது காட்டி நல்லா பாரு, அதை பாரு, இதை பாரு, ஆணையை பாரு, பூனையை பாரு ஊட்டின காலம் மாறி இன்னைக்கு போக பாரு, அதை பாரு, இதை பாரு, அந்த ரீல்ஸை பார்த்துக்கோ என்று கொடுத்து எப்படியாவது உணவை வைத்து அடைக்க வேண்டும் என்கின்ற காலத்திலே இருக்கிறோம் இல்லையா? பிரிக்க முடியாத உறவாக இன்னைக்கு மொபைல் மாறிவிட்டது. இப்ப அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு பிடிச்சமான நைட்டே வாங்கி வச்சுட்டு நாளைக்கு மறுநாள் காலையில என்னை ஃபஜருக்கு முன்னாடி எழுப்புவாங்க. எப்படி எழுப்புவாங்க தெரியுமா? அந்த பொருளை அப்படி கண்ணில் காட்டுவாங்க. எனக்கு பிடித்தமான ஒரு இனிப்பு பண்டம், எனக்கு பிடித்தமான ஒரு பொருள், அதை கண்ணில் காட்டி சொல்வார்கள், மகனே அகமதே எந்திரி, மார்க்சார் போனுவாப்பா, நீ போயிட்டு வந்தனா இது உனக்கு கொடுப்பேன், கண்டிப்பா வாங்கி வச்சிருக்க தருவேன் அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க. எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அதை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்காக நான் எந்திரிச்சிருவேன், வேக மாட்டு எந்திரிச்சிட்டு போய் நான் என்னை சுத்தப்படுத்தி கொண்டு குர்ஆனை எடுத்துக்கொண்டு நான் போய் விடுவேன். கடுமையான குளிர் காலம் அது. என்னுடைய ஊரே குளிர் பிரதேசம் தான். எங்க அம்மா என்ன செய்வாங்க, அவங்களுடைய துப்பட்டியில அப்படியே என்னை அடைச்சி வச்சுக்குவாங்க. வச்சு அப்படியே கூட்டிட்டு போய் பள்ளிவாசலுக்கு போய் வாசல்ல நிப்பாட்டி என்னை உள்ளே அனுப்பி வச்சுட்டு அவங்க போய் பேசாம படுத்துட மாட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், எந்திரிச்சு தொழுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்டை போட்டு படுப்போம். அப்படி கிடையாது, படிடா அப்படின்னு சொல்லி நம்ம டிவியை போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இப்படின்னா எப்படி படிக்கீங்க பிள்ளைங்க? படி, அதை படிடான்னு சொல்லி நம்மளும் இதையா படிக்கணும். தொழுடான்னு சொன்னா நம்மளும் முசல்லா போட்டு தொழணும். பிராக்டிக்கலை காட்டினா தான் பிள்ளைங்க செய்யும். வெறும் வாய் வழியாக வரக்கூடிய உத்தரவுகளை மட்டும், பிள்ளைகளுடைய மனத்தத்துவம் என்னவென்றால், பிள்ளைகளுடைய சைக்காலஜி என்னன்னா, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு செயல்படுத்துவதை விட நீங்கள் பிராக்டிக்கலாக கொடுக்கும் பொழுதுதான் அதை உடனடியாக உள்வாங்கிக் கொள்ளும். இப்ப அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் குழுக்குள்ள கூட்டிட்டு போய் அம்மா உள்ள விட்டுருவாங்க. விட்டுட்டு இவங்க பேசாம போய் படுத்துட மாட்டாங்க, அங்கேயே குழுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. புள்ள ஓதி அன்னைக்கான ஹிஸ்ஸா, அன்னைக்கான மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதி எதுவோ அது முழுவதையும் மனப்பாடம் செய்துவிட்டு வெளியே வரும் வரை ஓரத்தில் குளிரிலே வெறும் துப்பட்டியை வைத்துக் கொண்டு போர்த்தி கொண்டு அமர்ந்திருப்பார்கள். எங்க அம்மா நான் வெளியே வந்தவொடனே மறுபடியும் என்னை அணைச்சி கூட்டிட்டு போவாங்க. இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, என் குர்ஆனினுடைய ஹிஃப்தினுடைய துவக்கத்திலிருந்து நான் குர்ஆனை மரணம் செய்யும் வரை என் தாய் எனக்காக வேண்டி கொடுத்த அர்ப்பணிப்பு சொன்னாங்க.
இதுதான் என்னை உருவாக்கியது, இதுதான் எனக்கு ஆர்வத்தை தந்தது. எங்க அம்மா இவ்வளவு தூரம் நினைக்கிறாங்கன்னா மனப்பாடம் பண்ற நான் எவ்வளவு தூரம் நினைக்கிறேனோ, நான் எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கணும், எவ்வளவு தூரம் தியாகம் செய்யணும், எவ்வளவு தூரம் இதற்காக வேண்டி உழைக்கணும், பாடுபடணும் என்ற சிந்தனையை எனக்கு சின்னதிலேயே அது கொடுத்தது என்கிறார்கள் சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல். அன்பான சகோதரிகளே, அன்பு மாணவிகளே, அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, குர்ஆனை மனனம் செய்வது சாதாரண ஒரு பாக்கியம் அல்ல. நம்முடைய நேரங்களும் காலங்களும் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ரீல்ஸ்களில் கழித்து கொண்டிருக்கிறது, ரீல்ஸ்களில் கழிகிறது இல்லையா? சும்மா இருந்தாலே என்ன செய்யறோம், எதையாவது எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பார்க்கும் நேரத்தில் குர்ஆனுக்காக வேண்டி கொடுத்தால், சில வசனங்களை மனனம் செய்வதற்காக வேண்டி கொடுத்தால், வல்ல அல்லாஹ்வின் கருணையினாலே நாமும் திருக்குர்ஆனுடைய பல பாகங்களை பல வசனங்களை மனனம் செய்து விட முடியும். குர்ஆனை ஒருவர் மனனம் செய்வதற்கு துவங்கி விடுவாரேயானால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அவரை குர்ஆனை சுமப்பதற்கு தேர்ந்தெடுத்து விட்டார் என்ற பொருள். எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதுங்க. எல்லாரும் குர்ஆனை மனப்பாடம் பண்றாங்களா? எல்லாரும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி மனசுல சுமக்கிறாங்களா? கிடையாது. டெல்லியில மிகச்சிறந்த இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்களில் ஒருவர் அன்வர் ஷா காஷ்மீரி, காஷ்மீரை சேர்ந்தவர். அன்வர் ஷா மிகச்சிறந்த கல்வியாளர். அவர்களுடைய மனன சக்தி எந்த அளவுக்கு என்றால் பல நாடுகளுக்கு பயணித்திருக்கிறார், பல நாடுகளுக்கு பயணித்து மார்க்க சொற்பொழிவாற்றிருக்கிறார். நூலகங்களுக்குள்ளே சென்றால் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தால் அப்படியே அப்படி ஜெராக்ஸா உள்ளத்துல ஏறிடும். இப்ப நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோமே அந்த மாதிரி அவங்க ஒரு நூலை எடுத்து வாசித்தால் அப்படியே மனனமாகிவிடும் உள்ளது. அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு திருக்குர்ஆன் மனனம் செய்த அந்த இடத்திற்கு பட்டமளிப்பு விழா, ஜல்சா தஸ்தர்பந்தி, அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு போறாங்க. யாருக்கு பட்டம் கொடுக்கிறதுக்கு? குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளுக்கு, குர்ஆனை மனனம் செய்த அந்த பிள்ளைகளுக்கு சனது தரதுக்காக போறாங்க. சனதை கொடுக்கும்போது அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. யாரு? அந்த அன்வர் ஷா காஷ்மீரி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் பெருமானார் அழுகுறாங்க. சுத்தி இருந்த உஸ்தாத்மாரெல்லாம் கேட்டாங்களா, நீங்க சனது கொடுக்க வந்திருக்கீங்க, நீங்க தான் சீஃப் கெஸ்ட், நீங்க ஏன் இப்படி அழுகுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, இந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு சிறந்த மனன சக்தியை தந்திருக்கிறான். ஒரு புத்தகத்தை பார்த்தால் அப்படியே மனநமிட்டுக் கொள்வேன், அப்படியே நான் அதை உள்வாங்கிக் கொள்வேன். அந்த ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஆனா இந்த குர்ஆனுடைய மனப்பாடம் எனக்கு வரவில்லை, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. சாதாரணமாக ஒரு புத்தகத்தை பார்த்தாலே அதனுடைய கருத்துகளும் அதனுடைய வாசக அமைப்பும் உள்ளத்திலே பதிந்துவிடும் எனக்கு. ஆனால் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய நசீப் எனக்கு கிடைக்கல. ஆனா அன்னைக்கு குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு சனது கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்து இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தரலையே நினைச்சு நான் அழுகிறேன்னு சொன்னாங்க. அன்பான சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, குர்ஆனை மனனம் செய்வதற்கு இங்கே நிறைய மாணவிகள் தயாராகி இருக்கிறார்கள் என்று ஆசிரியர் பெருந்தகை சொன்னதை கேட்கும் பொழுது உள்ளபடியே ஆனந்தமாக இருந்தது. உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கான ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக, ஒரு குடும்பத்தினுடைய பரக்கத்தை பெற்று தரக்கூடிய பிள்ளைகளாக இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்த மனனம் செய்த ஹாஃபிலாக்கள், குர்ஆனை உள்வாங்கிய அந்த பெண்மணிகள் மாறுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அப்படியான ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த மதரசா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. சஹாபிய பெண்களிலே உம்மு வரக்கத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் தனி அங்கீகாரம் கொடுத்து வச்சிருந்தாங்க. சஹாபிய பெண்களிலே யாருக்கும் கொடுக்காத அனுமதியை செய்திருந்தா உம்மு வரக்கத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கொடுத்திருந்தார்கள். அதுதான் அந்த அம்மா தொலை வைப்பாங்க, பெண்கள்லாம் பின்னாடி நின்று தொழுவாங்க. எந்த அளவுக்கு என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்திலே ரசூலுல்லாஹ் பொதுவாகவே சாயங்கால பொழுதுல கொஞ்சம் காலார நடப்போம் இல்லையா, கொஞ்சம் காலார நடந்து விட்டு வருவோம். மதரசாக்கள் எல்லாம் வாக்கிங் என்ற ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அசருக்கு பின்னாடி மகரிப் வரைய கொஞ்சம் தூரம் ரிலாக்ஸா நடந்து போயிட்டு வர்றது. இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பின்பு அல்லது மகரிபுக்கு பின்பு மஸ்ஜித் நபவியிலிருந்து கிளம்பி அப்படி நேர எங்க வருவாங்கன்னா உம்மு வரக்கத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருவாங்க. ஏன் வருவாங்க? திண்ணையில வந்து உட்கார்ந்துருவாங்க. எதுக்கு உட்கார்றாங்க அப்படின்னா அந்த உம்மு வரக்கத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலா, குர்ஆனை மனசுல தாங்கி இருந்த பெண்மணி. அது மட்டுமல்ல, சிறந்த குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். குரலினுடைய நயம் கேட்பதற்கே இனிமையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அப்படி உட்கார்ந்து மெய் மறந்து கேட்பாங்க. உம்மு வரக்கா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஓதுவாங்க. அந்த வசனங்களை அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் போவாங்க.
நபியினுடைய ஹயாத்துக்கு பின்னாடி அபூபக்கர் நாயகம் இந்த வேலையை செஞ்சாங்க, உமர் நாயகம் இந்த வேலையை செஞ்சாங்க. உமர் நாயகத்தினுடைய காலத்தில் தான் சையதத்துனா உம்மு வரகா ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அது ஒரு தனி கதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் விரும்பிய ஹாஃபிலாவாக, ரசூலுல்லாஹ் விரும்பிய ஒரு மகத்தான பெண்மணியாக உம்மு வரகா இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தனி அங்கீகாரத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு தனி அந்தஸ்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்தவர்களை மதித்தார்கள், அவர்களை போற்றினார்கள், அவர்களுக்கு தனி அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். உம்மு வரகா ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை மனனம் செய்ததினாலே தினசரி அவர்கள் வீட்டிலே போய் உட்கார்ந்து அந்த அம்மா ஓதுற இனிமையான குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் வருவாங்க. அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சதை நம்மளும் செய்யணும். அவங்க டெய்லி போவாங்கல்ல, நம்மளும் டெய்லி போலாம். போனாங்க அபூபக்கர் நாயகம். 2.5 வருஷம் அவங்களுடைய ஹிலாபத்து, 2.5 வருஷமும் போனாங்க. அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி உமர் நாயகத்துடைய ஹிலாபத்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள், டெய்லி போவாங்க. ஒரு நாள் போகும்போது சத்தம் கேட்கல, அப்பதான் அவங்க ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், உள்ளே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதை அறிந்து அந்த கொலைக்கு பின்னணியார், அவர்கள் யார் செய்தது, எந்த காரணத்துக்கு செய்தார்கள் என்பதை எல்லாம் எடுத்து அதற்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க என்பது தனிக்கதை. ஆக மொத்தத்தில் குர்ஆனை மனனம் செய்வது பாக்கியமானது, குர்ஆனுக்கான விளக்கத்தை படிப்பது பாக்கியமானது. எல்லாருக்கும் இந்த கல்வி கிடைப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களில் ரொம்ப பிரதானமானது நாம் ஒவ்வொருவரும் தினசரி கேட்க வேண்டிய துஆ. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றாங்க, சஹாபாக்கள் 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. இந்த ஹதீஸோடு நான் முடித்து விடுவேன், நான் நேரத்தை வாங்கிக் கொள்ள மாட்டேன், மிகச் சரியாக 3 நிமிடத்தில் முடிப்பேன். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றாங்க. வரும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் 2 சஹாபாக்கள் உட்கார்ந்து துஆ செஞ்சிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே அந்த சபையில வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த வந்து 3 பேர் கப்புச்சு போட்டு வாயை மூடிக்கிறாங்க, அதாவது எதுவும் பேசல. இப்ப ரசூல் கேட்டாங்க, என்னங்க நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ செஞ்சிட்டு இருந்தீங்க, நான் வந்த பின்னாடி ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்களா, என்ன விஷயம் கேட்டாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், எங்கள்ல ஒரு ஆள் துஆ செய்வாங்க, 2 பேர் ஆமீன் சொல்லிட்டு இருந்தோம், இப்படி ஒரு சின்ன துஆ மஜ்லிஸ் தான் இது, வேற ஒண்ணும் இல்லை. அப்படியா, அப்படின்னா ஏன் நிப்பாட்டீங்க, நீங்க துஆ செய்யுங்க, நானும் ஆமீன் சொல்றேன் அப்படி சொன்னாங்க. உடனே ஒரு சஹாபி துஆ செய்தார், யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படி கேட்டார். சில நேரங்களிலே நம்மையும் துஆ செய்ய சொன்னால் சில விஷயங்களை கேட்போம், பல விஷயங்கள் உலகத்திலே முடிஞ்சிடும் இல்லையா. 3 பேர் வெளியூருக்கு போனானா, 3 பேர் வெளியூருக்கு போன உடனே ஒரு ரூம்ல தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஏதாவது கேளுங்கப்பா அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் கேட்டானா, யா அல்லாஹ் இந்த ரூம் ஃபுல்லா எனக்கு தங்கமா இருக்கணும் கொடுத்துரு. மற்ற 2 பேரும் ஆமீன் சொன்னாங்க, ஆமீன் கிடைச்சிடும். இன்னொருத்தர் கேட்டாரு, யா அல்லாஹ் இந்த ரூம் முழுக்க எனக்கு டைமண்டா இருக்கணும், டைமண்ட் ஃபுல்லா அப்படி வைர கற்களாக இருக்க வேண்டும். மற்ற 2 பேரும் ஆமீன் சொன்னாங்க. 3வது கையை தூக்குனாரு, நீ பார்த்தா 2 பேரையும், ஏன் நீ பாக்குற, கேளு, இது உன்னுடைய டைம், நீ கேளு, நாங்க ஆமீன் சொல்றோம். கொஞ்சம் யோசிக்கிறேன், இல்ல கேளு பரவாயில்ல, நாங்க ஆமீன் சொல்லிடுவோம். யா அல்லாஹ் அந்த 2 ரூம் சாவி எனக்கு கொடுத்துருந்தாங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். அவங்க தான் கேட்டாங்களே, 2 ரூம் சொல்றாங்க, ஒரு ரூம் நிறைய தங்கம், ஒரு ரூம் நிறைய வைரம், அந்த 2 ரூம் சாவி மட்டும் எனக்கு கொடுத்துரு. இப்படியே அந்த மால்கள் இருக்காங்க. இப்ப கேட்டாங்க சஹாபாக்கள், யா அல்லாஹ் அதை கொடு இதை கொடு என்று கேட்டுட்டு ஒருத்தர் விட்டாரு, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. 2வது சஹாபி வந்தாங்க, கேட்டாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. 3வது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்தாங்க, யா அல்லாஹ் அதை கொடு இதை கொடு என்று கேட்டு கடைசில ஒரு துஆ செஞ்சாங்க, வ இல்மன் லா யுன்ஸா, யா அல்லாஹ் மறக்காத கல்வியை கொடு, எனக்கு எதை படிச்சாலும் மறக்க கூடாது, அல்லாஹ் மறக்காத கல்வி ஞானத்தை கொடு. அது பெரிய விஷயங்க. மனன சக்தி என்பது ஒரு பெரும் ஆற்றல். அந்த ஆற்றல் இருக்க இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு கல்லூரியினுடைய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபஸரை சந்தித்தேன். அவர் சொன்னாரு, குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபிதுகள் நாங்க தேடிட்டு இருக்கிறோம். எங்க காலேஜ்ல ஏதாவது ஒரு பெரிய லெக்சர் நடத்தணும்னு சொன்னா, ஏதாவது முக்கியமான ஒரு போர்ஷனை படிக்கணும், அதை விளங்கணும், அதை வந்து உள்வாங்கணும்னு சொன்னா எங்களால முடியறது இல்ல. எங்க காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஃபிதுகளை கூப்பிட்டு அதை படிக்க சொன்னா அப்படியே அந்த பிரெயின் பவர் எவ்வளவு அழகா இருக்குது, அவங்களுக்கு எவ்வளவு பிரெயின் பவர் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் என்று ஆச்சரியத்தோடு சொன்னார். அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம் அது, மனன சக்தியை கூடிய அல்லாஹ். எனக்கு மறக்க கூடாதுன்னு கேட்டாங்க. அதற்கு அபூ ஹுரைரா இருக்கலாம், ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே ஆமீன் சொன்னாங்க. இத சொன்ன உடனே மத்த 2 பேரும் கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கும் வேணும் மறக்காத கல்வின்னு கேட்டாங்க. ரசூல் சொன்னாங்க, அது அவரு கேட்டுட்டாரு, முந்திக்கிட்டாருன்றாங்க ரசூலுல்லாஹ். அபூ ஹுரைரா இதிலே முந்தி விட்டார், சமயோஜிதமாக துஆ செய்து விட்டார், அற்புதமான துஆவை செய்து விட்டார். அல்லாஹ்விடத்திலே பெருமானார் கேட்டது மறக்காத கல்வியை கேட்டார்கள். மட்டுமல்ல, பெருமானார் கேட்ட துஆக்களிலே பிரதானமானது இல்மன் நாஃபிஆ,
பயன் தரக்கூடிய கல்வியை கொடு ரப்பே. உலகத்திலேயே அது எனக்கு பயன் கொடுக்கணும், நாளைக்கு ஆகிரத்திலும் பயனை கொடுக்கணும், எனக்கும் பயன் தரணும். இல்மு நாஃபியான எனக்கு துன்யாலையும் கிடைக்கணும் பயன், நாளை ஆகிரத்திலும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும், மக்களுக்கும் கிடைக்கணும். நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுதும் கிடைக்க வேண்டும், நான் மரணித்ததற்கு பிறகும் கிடைக்க வேண்டும். இந்த இல்மு நாஃபி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது. எனவே அன்பான சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, மாணவிகளுடைய பெற்றோர்களே, இப்படியான பயன்மிக்க கல்வியை படிப்பதற்கான ஒரு சிறந்த சூழலை இந்த நூருல் ஹுதா மதரசத்துன் நிஸ்வான் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இதன் மூலமாக சிறந்த நற்பலனை துனியாவிலும் ஆகிராவிலும் நம் யாவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. எந்த முஹப்பத்தை அடிப்படையாக வைத்து, எந்த பெருமானாரின் நேசம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, எந்த பெருமானாருடைய ஷஃபாஅத் எனக்கு நாளை மறுமையில் கிடைத்து அதன் ஊடாக நான் கரை சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த மஜ்லிஸுக்கு வந்தோமோ, அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை கபூல் செய்வானாக, அந்த உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. நாளை மறுமையிலே திக்கட்டு நிற்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ்வின் திருநபியினுடைய கரத்தை பிடித்து சிறப்பான வழியை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. நாளை எல்லோருடைய முன்னாலும் நம்முடைய நாயகத்தின் தலைமையின் கீழே அவர்களுக்கு பின்னாலேயே நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே தஞ்சம் அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. வாழும் காலம் வரை நோயில்லாத வாழ்வை தருவானாக. மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்ப நேரங்கள், கஷ்ட நஷ்டங்களை விட்டு, செலவினங்களை விட்டு, ஆபத்துகளை விட்டு, கொடிய நோய்களுக்கு ஆளாக்கப்படுவதை விட்டு வல்ல அல்லாஹ் காப்பாற்றுவானாக. யார் யாருக்கு என்னென்ன நாட்டங்கள், ஹாஜத்துகள், முராதுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த நபியினுடைய விழாவில், நபிதின விழாவினுடைய பரக்கத்தினாலே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை தருவானாக. திருமணத்திற்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை அல்லாஹ் அமைத்து கொடுப்பானாக. பிள்ளையை சுமந்திருக்கக்கூடிய அந்த பேர்காலத்தின் காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வல்ல அல்லாஹ் அந்த சுமையை, பாரத்தை அல்லாஹ் சீக்கிரமாக எந்த வழியும் இல்லாமல் அல்லாஹ் இறக்கி வைப்பானாக. என்னென்ன தேட்டத்தோடு நாட்டத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோமோ எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த தேட்டங்களையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி கொடுப்பானாக. குறிப்பாக நம்முடைய மதரசாவிற்கு உதவியாளர்களாக இதை உருவாக்கிய பின்னணியில் இருப்பவர்கள், இந்த மதரசாவுடைய ஊழியர்கள், இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இங்கே படிக்கக்கூடியவர்கள், இங்கே படித்து முடித்த ஆலிமாக்கள், இங்கே பணியாற்றக்கூடியவர்கள், இதற்கு எந்தெந்த ரூபத்திலே உதவி ஒத்தாசையாக இருக்கிறார்களோ எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜி உம்ராவின் நசீபை தருவானாக. மீண்டும் மீண்டும் யா அல்லாஹ் இது போன்ற நல்ல காரியங்களுக்கு எங்களை உதவியாளர்களாகவே கடைசி வரை வாழச் செய்வாயாக. சுயநலத்தை துறந்து பொது நலத்தோடு வாழுகிற பக்குவத்தை அல்லாஹ்வே எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. எங்கள் மனதிலே எக்கச்சக்கமான பாரங்கள் இருக்கிறது. மனபாரத்தோடு படுத்தாலும் படுக்கையிலே உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ரப்பே, உன் சன்னிதானத்திலே அனைத்தையும் இறக்கி வைக்கிறோம். இந்த நபிதின விழாவின் பரக்கத்தினாலே, மீலாது மௌலிது ஷரீஃபினுடைய பரக்கத்தினாலே எங்கள் பாரத்தை எல்லாம் பஞ்சாக நீ பறக்க செய்து விடுவாயாக. எங்கள் கவலைகளை எல்லாம் யா அல்லாஹ் தரம் தெரியாமல் அடித்து விடுவாயாக. உன்னுடைய ஒப்பற்ற நபியினுடைய பரக்கத்தினாலே எங்கள் அனைவர்களுக்கும் நிம்மதியையும் ஆசுவாசத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் யா அல்லாஹ் துன்யாவிலும் நாளை ஆகிரத்திலும் நிறைவாக கொடுத்தருள்வாயாக. எங்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, நாங்கள் யாரின் மீது பிரியத்தை எல்லாம் வைத்திருக்கிறோமோ எல்லோரையும் நல்ல வாழச் செய்வாயாக. சீதேவிகளாக, சீமான்களாக வாழச் செய்வாயாக. எங்கள் முன்னேற்றத்திற்கு பின்புலமாக இருந்து எங்களை உருவாக்கி தந்த எங்கள் ஆசான்கள், எங்கள் உஸ்தாத்மார்கள், அவர்களிலே ஹயாத்தாக இருப்பவர்களுக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக. எங்கள் ஆசான்களில் யாரெல்லாம் உன்னிடத்திலே வந்து விட்டார்களோ அவர்களின் மண்ணறையை விசாலமானதாக, ஒளிமயமானதாக, சொர்க்கத்தின் பெரும் தென்றல் காற்று வீசுகிற இடமாக, சொர்க்கத்தின் உயர்ந்த பட்டாடைகள் உடுத்தி விடப்பட்டு அழகு பார்க்கப்பட்ட நிலையிலே ரப்பே நீ அவர்களை புதுமா பிள்ளைகளாக கௌரவிப்பாயாக. உயர்ந்த பஞ்சு மெத்தைகளின் விருப்பை அவர்களுக்கு தருவாயாக. உயர்ந்த அந்தஸ்தையும் உன்னுடைய லிகாவையும் யா அல்லாஹ் அவர்களுக்கும் எங்களுக்கும் நசீபாக்குவாயாக. உலகத்தில் வாழும் காலம் வரை உன்னை நினைத்து வணங்கி அஞ்சி வாழுகிற நசீபை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்கள் சந்ததிகளை, எங்கள் மனைவி மக்களை, எங்கள் கணவன்மார்களை எங்கள் கண் குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவாயாக. குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகத்திற்கு கொண்டு வருவாயாக. மன அழுத்தத்தை, பாரத்தை எல்லாம் நீக்கி கொடுப்பாயாக. ரப்பே, எங்களுடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. உன் அன்பர்களின் கூட்டத்திலே நாயகத்தை நேசிக்கக்கூடிய
உண்மையான முஹிப்பீன்களின் கூட்டத்திலே, ஆஷிகீன்களினுடைய கூட்டத்திலே யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் மனைவி மக்களையும் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்து மக்களையும் யா அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிற்கு மூலதனமான வித்தாக இருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய பாணியாக இருக்கிற அந்த மதரசாவை உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவையே தன்னுடைய லட்சியமாக வைத்திருந்த எங்கள் மரியாதைக்குரிய ஜாக்கிர் ஹஸரத் அவர்களுடைய மன்னரை யா அல்லாஹ் ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் ரப்பே அனைத்து விதமான அருளையும் வளங்களையும் பாக்கியங்களையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் யா அல்லாஹ் நீ வளமாக விரித்து கொடுப்பாயாக. எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.